அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். செல்வம் சேர பணம் பெருக துடைப்பத்தை இப்படி பயன்படுத்தணும், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அது என்ன குறிப்புகள் அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். வீடு பெருக்கக்கூடிய துடைப்பம் மகாலட்சுமிக்கு உகந்த 108 பொருட்கள்ல ஒன்றாக கருதப்படுது. இதனை அவமதிப்பது மகாலட்சுமி தாயாரை அவமதிப்பதற்கு சமமாகும். துடைப்பத்தை அவமதித்தால் வீட்டில் உள்ள அதிர்ஷ்டங்கள் நீங்கி தரித்திரம் பிடிக்கும். வீட்டுல துடைப்பத்தை ஒருத்தர் தூங்கும் போதோ அல்லது சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ பயன்படுத்தக்கூடாது. வீட்டுல யாராவது தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்துல வீடு கூட்டக்கூடாது. யாராவது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்துல வீடு கூட்டக்கூடாது. அத மாதிரி வீட்டை கூட்டி வீட்டுடைய முன்வாசல் இருக்கும் இல்லையா, நிலைவாசல், ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வீடு கூட்டி துடைப்பத்தை வச்சு அந்த நிலைவாசல் பக்கத்துல இருக்கிற டஸ்ட் எல்லாம் அடிச்சு அந்த நிலைவாசல்ல தட்டுவாங்க. அத மாதிரி துடைப்பத்தை தட்டக்கூடாது. பொழுது சாயும் வேலை, சாயங்காலம் 6 மணிக்கு மேல துடைப்பத்தை கையில எடுக்கவே கூடாது. வீட்டை கூட்டக்கூடாது. துடைப்பத்தை டக்குன்னு கீழே போடுறது, துடைப்பத்தை வேறு இடத்துல மாத்தி வைக்கிறது, துடைப்பத்தை தட்டுறது, துடைப்பத்தை வீட்டுக்குள்ள இருந்து வெளியில போடுறது, இத மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. துடைப்பத்தை எப்பவுமே நிக்க வைக்க கூடாது, படுத்தவாறு தான் வைக்கணும். வீட்டில் ஈசானிய மூலை, அக்னி மூலை, நிறுத்தி மூலை மற்றும் குபேர மூலை என 4 திசைகள் இருந்தாலும் தெற்கு மற்றும் மேற்கு திசைக்கு இடையே துடைப்பத்தை வைப்பது சிறப்பு அப்படின்னும் சொல்லப்படுது. துடைப்பத்தின் முகப்பகுதி கிழக்கு திசை நோக்கி இருக்கணும், கீழ்ப்பகுதி மேற்கு திசை நோக்கி இருக்கணும். துடைப்பம் தேய்ந்து போன பிறகும் அவற்றை வைத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சில வீட்டுல ரொம்ப குட்டி ஆயிரும், துடைப்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதாயிரும், கீழே எதுவுமே இருக்காது. ஆனாலும் அதை மிச்சப்படுத்துறேங்கிற பேர்ல அதை வச்சு கூட்டிட்டு இருப்பாங்க. அதை வச்சு அப்படி கூட்டக்கூடாது. வீட்டுக்குள்ள நுழையும் போது துடைப்பம் கண்கள்ல படுற மாதிரி இடங்கள்ல வைக்கக்கூடாது. அத மாதிரி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கதவுக்கு பின்னாடிதான் துடைப்பத்தை சாய்ச்சி வச்சிருப்பாங்க, அப்படி வைக்கக்கூடாது. துடைப்பத்துல முடி சுத்தி இருக்கக்கூடாது. வீடு கூட்டும் போது பாத்தீங்கன்னா துடைப்பத்துல முடி சுத்தும், அவ்வாறு முடி சுத்தி இருக்கக்கூடாது. துடைப்பத்தை கூட்டிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு வேலை, ஒரு போன் வந்துச்சு அப்படின்னா கையில வச்சிருந்தாப்புல டப்புன்னு கீழே போடுவாங்க. அப்போ ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் என்ன ஆகும் அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகளை உடனடியாக வெளியேற்றிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால துடைப்பத்தை அப்படி கீழே போடக்கூடாது. பூஜை அறைய சுத்தம் பண்ணும்போது எக்காரணத்து கொண்டும் துடைப்பத்தை பயன்படுத்தக்கூடாது. அது மாதிரி துடைப்பத்தை நீங்க பயன்படுத்தும் போது நீங்க கொஞ்சமாவது குனிஞ்சுதான் பயன்படுத்தணும். இப்பெல்லாம் நல்லா ஹைட்டா துடைப்பம் வாங்கிக்கிறோம், நின்றுகிட்டே தான் கூட்டுறோம். ஆனா அப்படி செய்யக்கூடாது. துடைப்பம் உங்க கையில வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் பணிந்து கொஞ்சம் குனிந்து தான் துடைப்பத்தை பயன்படுத்தணும். இத மாதிரி எல்லாம் நீங்க துடைப்பத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்க வீட்டுல மகாலட்சுமி தாயார் நிரந்தரமா குடியிருப்பாங்க, செல்வம் பெருகும், அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் ஒரு சிலர் துடைப்பத்தை கொண்டு குழந்தைகளை மிரட்டுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பா செய்யக்கூடாதுங்க. இப்ப நான் சொன்ன தகவல் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.